சீனாவில் பரவ தொடங்கியதாக சொல்லக்கூடிய ஹெச்எம்பி வைரஸ் தற்போது இந்தியாவிலும் பரவ தொடங்கியிருப்பதாக அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசாலும் இந்திய அரசாலும். அப்படி என்றால் அச்சப்படக்கூடிய வகையில் இருக்கிறதா ஹெச்எம்பி வைரஸ், அதனுடைய பண்புகள் என்ன என்பது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ராம் சுப்பிரமணியம் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த ஹெச்எம்பி வைரஸ்னால் என்ன சார்? நம்ம அச்சப்பட வேண்டிய வகையில் இருக்குதா சார்? ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹெச்எம்பிவி ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் புது வைரஸ் கிடையாது. இது 2001 கண்டுபிடிச்சிருக்காங்க நெதர்லாண்ட்ஸில். ஆனால் அதுக்கு 60 வருஷம் இந்தியிலிருந்தே இந்த வைரஸ் சர்க்குலேஷனில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் டோன்ட் வரி, திஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ். இது ரொம்ப பழமையான வைரஸ். அண்ட் நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்ல போனால் இது ஒரு சப்ப வைரஸ். இது கோல்டு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், வெறும் ஜலதோஷம், மூக்கடப்பு, இல்லட்டா மூக்கு ஒழுகல், கொஞ்சம் இருமல், அவ்வளோதான் வரும். எஸ்பெஷலி அடல்ட்ஸ்க்கு இதை தவிர பெருசாக ஒன்றும் வராது. யாருக்கு ஆஸ்துமா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்துமா, அந்த வீசிங் அட்டாக் ஏற்படலாம் இந்த வைரஸ்னால. பட் அதை தவிர காய்ச்சல் கூட வருது நார்மல் ஹெல்த்தி பீப்புளுக்கு கிடையவே கிடையாது. மெயினாக குழந்தைகள் 5 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகள், யாருக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் சரியா ஃபார்ம் ஆகலையோ அவங்களுக்கு இது ஜலதோஷம், லேசா காய்ச்சல், கொஞ்சம் சில சமயம் மூச்சடைப்பு அந்த மாதிரி ஏற்படலாம். இல்லட்டா 65-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லட்டா எதிர்ப்பு சக்தி வீக்காரவங்களுக்கோ அவங்களுக்கு காய்ச்சலோட கொஞ்சம் கடுமையாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கடுமைன்னா சில சமயம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தேவைப்படலாம், சில சமயம் ஆக்சிஜன் தேவைப்படலாம். இது இன் அ ஸ்மால் மைனாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் இது சாதாரண கோல்டு ஏற்படக்கூடிய வைரஸ் தான். சார், இப்போ 2 பேருக்கு வந்திருக்கு, 3 பேருக்கு வந்திருக்குன்னா இந்த வைரஸ் உருமாற்றம் பெற்று வந்திருக்கா இல்லை அப்படியே இருக்கா சார்? அது எப்படி சார்? திருப்பி சொல்றேன், இந்த வைரஸ் 60-70 வருஷத்துக்கு மேல பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் இது ரொம்ப சிம்டம்ஸே ஜாஸ்தி இல்லாத வைரஸ், கோல்டு வைரஸ்ங்கிறதுனால டெஸ்ட் பண்ணினதே கிடையாது. இப்ப சமீப காலத்துல ஒரு 5-6 வருஷமா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி வைரல் பேனல் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் மூக்குல இருந்து எடுத்தேன்னா ஒரு 7-8 வைரஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்திருக்கிறதுனால இந்த மெட்டானியூமா வைரஸை ஜாஸ்தியாக கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் அப்போலோவில் போன வருஷம் பண்ணின டெஸ்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 டெஸ்ட் பண்ணியிருப்போம்னா கிட்டத்தட்ட 5% இந்த ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ் ஏற்படுத்திய இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இது தனியாக வரலாம், இல்லட்டா ரைனோ வைரஸ், அதாவது கோல்டு வைரஸ் கூட சேர்ந்து வரலாம். சில சமயம் கோவிட் கூடயோ ஃப்ளூ கூடயோ ஆர்எஸ்வின்னு ஒரு வைரஸுக்கு, அந்த மாதிரி வைரஸ் கூட சேர்ந்து 2 வைரஸ் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். பட் இது புது விஷயம் கிடையாது. திஸ் இஸ் பீன் தேர். இது புதுசாக வந்தது கிடையாது. இப்போ பேப்பரில் கூட பார்த்தேன் 3 கேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. நான் சொன்னேன் போன வருஷமே அப்போலோவில் 50 கேஸ்க்கு மேலே கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆர்டினரி வைரஸ் விச் இஸ் பிக்ட் அப். இந்த டெஸ்ட் பண்ணும்போது தெரிய வருது. அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இஸ் பியூர்லி சப்போர்ட்டிவ். சார், நீங்கள் அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த அரசால் அமைக்கப்பட்ட கமிட்டிலையும் இருந்தீங்க. இப்போது இந்த வைரஸ்க்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், ஒரு பயம் வருது அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறீங்க சார்? எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரஸுமே, ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, கோவிடாக இருந்தாலும் சரி, மெட்டானியூமா வைரஸாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் இந்த சிம்பிள் கோல்டு ரைனோ வைரஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டிவ் வைரஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் பரவுறது சளி மூலமாக. ஸோ யாருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க இருமுறதுனாலையோ தும்மல்னாலேயோ இந்த ஏரோசால் சின்ன சளியில் ஒட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த தொட்டு யார் அவங்க திருப்பி மூக்கு கிட்ட கை எடுத்துக்கிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைரெக்டாக ரொம்ப க்ளோஸாக அவங்க மூஞ்சிக்கிட்ட இருமினா அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா வைரஸ்க்குமே காமனானது தான். ஸோ இந்த வைரஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா ஃப்ளூ வைரஸ்க்கு மாத்திரம்தான் வேக்சின் இருக்குது, கோவிடுக்கு வேக்சின் இருக்குது. அதை தவிர இப்போ ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல்னு ஒன்று வந்திருக்கு, அதுக்கும் வேக்சின் இந்தியாவுக்கு வரப்போகிறது, வெஸ்ட்டில் வந்தாச்சு. இந்த மெட்டானியூமோ வைரஸ், ரைனோ வைரஸ், அதுக்கெல்லாம் வேக்சின் கிடையாது. ஸோ ஒன்லி ப்ரிவென்ஷன் இஸ் வேரிங் அ மாஸ்க். எஸ்பெஷலி யாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கோ அவங்க போட்டுக்கிறது தான் அவசியம். மற்ற க்ளோஸாக எங்கேயாவது ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏர்போர்ட்டில், ஸ்டேஷனில், ஃபங்க்ஷன்ஸில், அந்த மாதிரி இடத்துல யார் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, யார் இருமுவாங்க தும்முவாங்கன்னு தெரியாத பட்சத்தில் மாஸ்க் போட்டுக்கிறது அவசியம். கையை சுத்தமாக வச்சுக்கணும், ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணணும், அடிக்கடி கையை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகிறத தவிர்க்கணும். இதெல்லாம் தான் பேசிக் பிரின்சிபல்ஸ். எல்லா வைரஸ்க்கும் இதே பிரின்சிபல்ஸ் தான் அப்ளை ஆகும். சார், இப்போது சைனாவில் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது வேற உருமாற்றம் பெற்று வந்திருக்குமா? அது இங்கே எதுவும் வரத்துக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா சார்? இது யார் சொல்கிறாங்க?
இல்லை சார், அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸ் மீடியா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் கை தேர்ந்தவங்க, அதனால உங்ககிட்ட கேட்குறேன் சார். இது வந்து யார் வேணா எடுத்து எந்த வீடியோ வேணா போடலாம். இப்போ கட் அண்ட் பேஸ்ட் இருக்கு, போட்டோஷாப் இருக்கு, அதை எடுத்து யார் வேணா என்ன வேணா நியூஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ பை வாட் யூ see or வாட் யூ ஹியர் on the news because it may not be ரிலையபிள் நியூஸ். அதுதான் முக்கியமானது. அதுவும் சைனான்னா அங்கே என்ன நடக்கிறதுனே தெரியல, அங்கே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் பி அவேர், திஸ் இஸ் நாட் அ நியூ வைரஸ். சைனாலையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியாச்சு. அங்கே வந்து எப்போதும் விண்டரில் ஏற்படக்கூடிய அதே விதமான அட்மிஷன்ஸ் தான் வருது, அதே விதமான வைரஸ் தான் வருது. இன்னும் ஃப்ளூ தான் நிறைய பேரை சாவடிக்குது. கோவிட் இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி, இந்த மெட்டானியூமோ வைரஸ் ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் தான், இதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சென்சேஷனலிசம் கிரியேட் பண்ண வேண்டாம் சார். இப்போ ஒரு வைரஸ் அதிகமாக இருக்கும்போது இன்னொரு வைரஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸா அதிகமாக இருக்கா, வேற எந்த தொற்று அதிகமாக இருக்கு சார்? இல்லை, அப்படின்னு கிடையாது. இட் ஆல் கோஸ் இன் வேவ்ஸ். அதாவது சில சமயம் ஃபர்ஸ்ட் நான் இந்த போன வருஷமே 2024 எடுக்க போச்சுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில், ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி மெயினாக கோவிட் தான் இருந்தது. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் ஃப்ளூ வைரஸ் ஜாஸ்தியாச்சு. அது கூடயே சேர்ந்து ஃப்ளூ கூட ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் சில சமயம் பார்த்தோம், சில சமயம் ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் மாத்திரம் தான் பார்த்தோம். நான் சொல்றது பார்த்தோங்கிறது ஹாஸ்பிட்டலில் சிவியரா அட்மிட் ஆனவங்களுக்கு செக் பண்ண போது. ஸோ அந்த மாதிரி பார்த்தேன்னா ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆச்சுன்னா வெளியில 100 பேஷண்ட் பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம் உங்களுக்கு, பட் மைல்டு இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மெட்டானியூமோ வைரஸ் எய்தர் செப்பரேட்லி ஆர் அலாங் வித் ஆர்எஸ்வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸா இப்போ பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் சில பேருக்கு, எஸ்பெஷலி எதிர்ப்பு சக்தி வீக்காக இருக்கிறவங்களுக்கு, லங்ஸ் டேமேஜ் ஏற்படுறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு 2 வைரஸ் அட் த சேம் டைம் வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தியாக உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இட் டசன்ட் மீன் எனிதிங் எல்ஸ். இந்த தொற்று ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான், இதற்காக தேவையில்லாத அச்சம் வேண்டாம் என்று மருத்துவர் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ரகுவரன்.